ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் நிறுவனருமான மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் பெரும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் எம்ஜிஆரின் பிறந்த நாள் குறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். ஏழை மக்கள் மற்றும் சமுதாயத்தை முன்னேற்ற அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் எங்களுக்கு பெரிய உத்வேகம் அளித்துள்ளது. அவரது ஆட்சி மிகவும் கருணை வாய்ந்ததாக இருந்தது. குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் நிறுவனருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவரது அரசியல் பயணத்தை விளக்கும் வகையில் ஒரு சிறிய வீடியோவையும் மோடி பதிவிட்டுள்ளார். அதேபோல எம்ஜிஆரின் பிறந்த நாள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் கொண்டு வந்த பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் தமிழக மக்கள் அனைவரையும் முன்னேற்றியது. சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்ட தேசியவாதிக்கு எங்களது அஞ்சலியை செலுத்துகிறோம் என்று தெரிவித்தார். சமீபத்தில் துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் வரை அதிமுக கூட்டணிக்கு வருமா என்று தெரியாது, ஆனால் கூட்டணி வைப்பதுதான் சரியானது என்று தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியுள்ளது பலராலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது.